அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 2 எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கான 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாட மிக முக்கியமான வினாக்கள் இந்த வீடியோல தொகுத்திருக்கோம். 265 வினாக்கள் இதுல இருக்கு. அதனால இத நீங்க படிக்கவும் செய்யலாம். திரும்ப நம்ம ஒரு ரிவிஷன் மாரியும் இத பார்த்துக்கலாம். இப்ப வினாக்களுக்கு போலாம். முதல் உலகப் போரின் முடிவில் 1919ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட மிக முக்கிய அமைதி உடன்படிக்கை எது? விடை டி. வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. விடை பி. வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. உலக அமைதியை நிலைநாட்ட பன்னாட்டு சங்கம் எந்த ஆண்டு அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டது? விடை சி. 1920ஆம் ஆண்டு. இத்தாலியில் பாசிச கட்சியை நிறுவி கருப்புச் சட்டைகள் என்ற தற்காப்பு படையை உருவாக்கியவர் யார்? விடை ஏ. பெனிட்டோ முசோலினி. அடுத்த கேள்வி, ஜெர்மனியில் நாசிச கட்சியை வழிநடத்திய அடால்ஃப் ஹிட்லர் எந்த ஆண்டு அந்நாட்டின் அதிபரானார்? விடை பி. 1933ஆம் ஆண்டு. ஜெர்மனி போலந்து நாட்டின் மீது படையெடுத்ததன் விளைவாக இரண்டாம் உலகப் போர் எப்போது தொடங்கியது? ஜெர்மனி போலந்து நாட்டின் மீது படையெடுத்ததன் விளைவாக இரண்டாம் உலகப் போர் எப்போது தொடங்கியது? விடை பி. 1939 செப்டம்பர் 1. அடுத்த கேள்வி, இரண்டாம் உலகப் போரின் இறுதியில் அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசிய ஜப்பானின் நகரங்கள் எவை? விடை சி. ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி. ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கிய அங்கமான பன்னாட்டு நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? விடை தி ஹேக். தமிழ்நாட்டின் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக முதலில் ஆயுதமேந்தி போராடிய பாளையக்காரர் யார்? விடை பி. புலித்தேவர். ஆங்கிலேய அரசால் வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? ஆங்கிலேய அரசால் வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? விடை ஏ. கயத்தாறு. தென்னிந்திய வரலாற்றில் பாளையக்காரர்கள் போர் அல்லது தென்னிந்திய புரட்சி நடைபெற்ற ஆண்டு எது? விடை சி. 1801ஆம் ஆண்டு. சிப்பாய்கள் ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்த வரலாற்று புகழ்பெற்ற வேலூர் புரட்சி வெடித்த நாள் எது? விடை ஏ. 1806 ஜூலை 10. 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற பெரும்புரட்சியின் போது மத்திய இந்தியாவில் கிளர்ச்சியை மிக வீரமாக வழிநடத்தியவர் யார்? விடை பி. ஜான்சி ராணி லட்சுமிபாய். சென்னை மகாஜன சபை எந்த ஆண்டு மே 16 அன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது? விடை பி. 1884ஆம் ஆண்டு. அகில இந்திய அளவில் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்திய இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? விடை ஏ. 1885ஆம் ஆண்டு. இந்திய தேசிய இயக்கத்தை ஒடுக்க நினைத்த கர்சன் பிரபுவால் வங்க பிரிவினை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? விடை 1905ஆம் ஆண்டு. தென்னாப்பிரிக்காவில் தனது சத்தியாகிரக போராட்டங்களை முடித்துக்கொண்டு காந்தியடிகள் இந்தியா திரும்பிய ஆண்டு எது? விடை 1915ஆம் ஆண்டு. ஆங்கிலேய அரசு கொண்டு வந்த கடுமையான ரவுலட் சட்டத்திற்கு எதிராக நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டம் நடத்தப்பட்ட ஆண்டு எது? விடை பி. 1919ஆம் ஆண்டு. இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத துயர நிகழ்வான ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற நாள் எது? விடை 1919 ஏப்ரல் 13. ஆப்ஷன் ஏ. காந்தியடிகள் தனது புகழ்பெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தை திடீரென திரும்ப பெற காரணமான வன்முறை நிகழ்வு எது? விடை ஆப்ஷன் பி. சௌரி சௌரா நிகழ்வு 1922 நடந்திருக்கு. அடுத்த கேள்வி, இந்தியாவிற்கான புதிய அரசியலமைப்பு சட்ட சீர்திருத்தங்களை ஆராய ஜான் சைமன் தலைமையில் சைமன் குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? விடை பி. 1927ஆம் ஆண்டு.
ஆங்கிலேய அரசின் உப்பு சட்டத்திற்கு எதிராக காந்தியடிகளால் புகழ்பெற்ற தண்டி யாத்திரை எப்போது தொடங்கப்பட்டது? விடை ஏ. 1930 மார்ச் 12. லண்டனில் நடைபெற்ற இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொள்ள வழிவகுத்த ஒப்பந்தம் எது? விடை பி. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை ஒழித்து மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்திய மிக முக்கிய சட்டம் எது? விடை சி. இந்திய அரசாங்க சட்டம் 1935. இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லலாம். செய் அல்லது செத்துமடி என்ற வரலாற்று புகழ்பெற்ற முழக்கத்தை காந்தியடிகள் எந்த இயக்கத்தின் போது வழங்கினார்? விடை வெள்ளையனே வெளியேறு இயக்கம். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிங்கப்பூரில் இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற ஆண்டு எது? விடை சி. 1943 ஆண்டு. சென்னை மாகாணத்தின் தொடக்ககால அரசியல் அமைப்பான சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? விடை ஏ. 1852 ஆண்டு. தீவிர தேசியவாதத்தை பரப்புவதற்காக பாரத மாதா சங்கத்தை 1910 ஆண்டு தோற்றுவித்தவர் யார்? விடை ஆப்ஷன் டி. நீலகண்ட பிரம்மச்சாரி. ஆங்கிலேயர்களின் கப்பல் ஏகபோகத்திற்கு எதிராக வ.உ. சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கத்தை எந்த ஆண்டு தொடங்கினார்? விடை 1906 ஆண்டு. ஆப்ஷன் பி. 1906 ஆண்டு. சென்னை மாகாணத்தில் தொடங்கப்பட்ட நீதி கட்சி முதலில் தேர்தல் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த ஆண்டு எது? விடை பி. 1920 ஆண்டு. பகுத்தறிவு மற்றும் சாதி ஒழிப்பு கொள்கைகளை தீவிரமாக பரப்ப தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எந்த ஆண்டு தொடங்கினார்? விடை சி. 1925 ஆண்டு. இந்திய நிலப்பரப்பின் முதன்மை பகுதியின் வடக்கு தெற்கு பரவலின் மொத்த நீளம் என்ன? இந்திய நிலப்பரப்பின் முதன்மை பகுதியின் வடக்கு தெற்கு பரவலின் மொத்த நீளம் என்ன? விடை பி. 3214 கிலோமீட்டர். இந்திய நிலப்பரப்பின் முதன்மை பகுதியின் கிழக்கு மேற்கு பரவலின் மொத்த நீளம் எவ்வளவு? இந்திய நிலப்பரப்பின் முதன்மை பகுதியின் கிழக்கு மேற்கு பரவலின் மொத்த நீளம் எவ்வளவு? விடை பி. 2933 கிலோமீட்டர். அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ள இந்தியாவின் மிக தென்கோடி முனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ள இந்தியாவின் மிக தென்கோடி முனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை சி. இந்திரா முனை. விடை சி. இந்திரா முனை. இமயமலையின் மிக உயர்ந்த சிகரமும் உலகின் மிக உயர்ந்த சிகரமுமான எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் எவ்வளவு? விடை சி. 8848 மீட்டர். இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரமாகவும் உலகின் இரண்டாவது உயர்ந்த சிகரமாகவும் விளங்கும் சிகரம் எது? விடை பி. காட்வின் ஆஸ்டின் அல்லது K2 சிகரம். ஆனைமலை தொடரில் அமைந்துள்ள தீபகற்ப இந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? ஆனைமலை தொடரில் அமைந்துள்ள தீபகற்ப இந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? விடை சி. ஆனைமுடி சிகரம். விடை சி. ஆனைமுடி சிகரம். இந்தியாவில் பெரிய சமவெளிகளில் காணப்படும் பழைய வண்டல் மண்ணால் உருவான உயர்நிலை பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பாங்கர் சமவெளி. இந்தியாவில் பெரிய சமவெளிகளில் நதிக்கரையை ஒட்டி காணப்படும் புதிய வண்டல் மண் படிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? விடை பி. காதர் சமவெளி. திபெத் பகுதியில் சாம்போ என்ற பெயருடன் அழைக்கப்படும் முதன்மையான இந்திய நதி எது? விடை சி. பிரம்மபுத்திரா ஆறு. இந்தியாவின் மிக நீளமான நதியாகவும் இந்திய பண்பாட்டின் முதன்மை நதியாகவும் விளங்கும் கங்கை ஆற்றின் மொத்த நீளம் எவ்வளவு?
விடை சி 2525 கிலோமீட்டர். தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறாக விளங்குவதால் விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் ஆறு எது? விடை பி கோதாவரி ஆறு. இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமைந்துள்ள நாட்டின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? விடை சி உலர் ஏரி. ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ள இந்தியாவின் மிகப்பெரிய உவர்நீர் ஏரி எது? அதாவது உப்பு நீர் ஏரி எது? விடை சிலிக்கா ஏரி அல்லது சில்கா ஏரி. ஆப்ஷன் ஏ. பருவக்காற்று என்று பொருள்படும் மான்சூன் என்ற சொல் எந்த அரபு மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? விடை சி மௌசிம் என்ற அரபு மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பும் பெற்றுள்ள பொதுவான காலநிலை வகை எது? ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பும் பெற்றுள்ள பொதுவான காலநிலை வகை எது? விடை ஆப்ஷன் சி அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. விடை பி காட்வின் ஆஸ்டின் அல்லது கேட்டு சிகரம். உலகிலேயே மிக அதிக அளவு சராசரி மழையை பெறும் மௌசின்ராம் பகுதி இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை பி மேகாலயா மாநிலம். சுதந்திர இந்தியாவின் முதல் பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் எது? விடை தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம். தக்கான பீடபூமியின் தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் பருத்தி விளைச்சலுக்கு மிகவும் உகந்த மண் எது? விடை சி கரிசல் மண். உலக அளவில் நெல் உற்பத்தி செய்யும் நாடுகளில் முதலிடத்தில் உள்ள சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? விடை பி இரண்டாம் இடம். இந்தியாவில் மிக அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் நாட்டின் தங்க இலை பயிர் என்று அழைக்கப்படும் வாணிக பயிர் எது? விடை சி சணல். இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை ஏ மும்பை. தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த சிகரமான தொட்டபெட்டாவின் உயரம் எவ்வளவு? விடை பி 2637 மீட்டர். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? ஆப்ஷன் ஏ நீலகிரி வரையாடு. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார்? விடை சி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். சிட்டிசன் என்ற சொல் எந்த லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது? சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி விவரிக்கிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி விவரிக்கிறது? விடை பி பகுதி 2. விடை பி பகுதி 2. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறுகிறது? விடை சி சட்டப்பிரிவு 17. புதுதில்லியில் உள்ள இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டது? விடை சி 1950 ஜனவரி 28. நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு ஒரு நபர் குறைந்தபட்சம் எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும்? விடை பி 30 வயது. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்ற மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? விடை பி 39 உறுப்பினர்கள். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை முறைப்படி நியமிப்பவர் யார்? விடை சி மாநில ஆளுநர். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? விடை ஏ 234 உறுப்பினர்கள். தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எந்த ஆண்டு முதல் நீக்கப்பட்டது? விடை சி 1986 ஆண்டு முதல் நீக்கப்பட்டது. பஞ்சசீல கொள்கை எந்த இரு நாடுகளுக்கு இடையே கையெழுத்தானது?
விடை பி இந்தியா மற்றும் சீனா. இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முதன்மை சிற்பியாக விளங்கிய இந்திய பிரதமர் யார்? விடை ஏ ஜவஹர்லால் நேரு. சார்க் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? விடை சி காத்மண்டு. நேபாள நாட்டினுடைய தலைநகரில் காத்மண்டில் அமைந்துள்ளது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பணமதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை சி மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி. இந்தியாவின் பொருளாதாரத்தில் முதன்மை துறை என்று அழைக்கப்படும் துறை எது? விடை சி விவசாயத்துறை. இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்டது? விடை பி 1986ஆம் ஆண்டு. ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை சி சென்னை. தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை பி தூத்துக்குடி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு 1885இல் எங்கு நடைபெற்றது? விடை சி பம்பாய். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்று முழங்கியவர் யார்? விடை ஏ பால கங்காதர திலகர். வ.உ. சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கத்தின் கப்பல்களை எந்த இரு நகரங்களுக்கு இடையே இயக்கினார்? விடை பி தூத்துக்குடி மற்றும் கொழும்பு. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை சி பி ரங்கையா. கேரளாவில் நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று வைக்கம் வீரர் என்று புகழப்பட்டவர் யார்? விடை பி தந்தை பெரியார். இந்தியாவின் முதல் காகித ஆலை 1812ஆம் ஆண்டு எங்கு தொடங்கப்பட்டது? விடை பி செராம்பூர், மேற்கு வங்கம் மாநிலத்தில். தீபகற்ப இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமான ஆறு எது? விடை ஆப்ஷன் ஏ நர்மதை ஆறு. ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ள இந்தியாவின் மிகப்பெரிய உவர்நீர் ஏரி எது? விடை ஆப்ஷன் சி சிலிக்கா ஏரி. உலகிலேயே மிக அதிக அளவு சராசரி மழையை பெறும் மௌசின்ராம் பகுதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? விடை பி மேகாலயா மாநிலம். ஏற்கனவே பார்த்தோம் அந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை பி கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் மிக முக்கிய கால்வாய் பாசன திட்டமான மேட்டூர் அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? விடை சி காவிரி ஆற்றின் குறுக்கே. இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? விடை சி NH 44. 1916ஆம் ஆண்டு பிராமணர் அல்லாதோரின் நலனுக்காக சென்னையில் தொடங்கப்பட்ட அமைப்பின் பெயர் என்ன? விடை சி தென்னிந்திய நல உரிமை சங்கம். தந்தை பெரியார் ஈவேரா அவர்களால் குடி அரசு என்ற வாரப்பத்திரிகை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை பி 1925ஆம் ஆண்டு. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு 1887இல் சென்னையில் எங்கு நடைபெற்றது? விடை சி மக்கிஸ் தோட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய 1000 விளக்கு பகுதி. 1919ஆம் ஆண்டு ரவுலட் சட்டத்தை எதிர்த்து சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய தேசிய தலைவர் யார்? விடை ஏ மகாத்மா காந்தி. வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் சந்திப்பில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஆஷ் என்பவரை சுட்டுக் கொன்ற ஆண்டு எது? விடை சி 1911ஆம் ஆண்டு. தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறாக விளங்கும் ஆறு எது? விடை சி காவிரி ஆறு. பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளன? விடை பி கடலூர் மாவட்டம். இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உத்தரவாதம் செய்கிறது?
விடை ஏ சட்டப்பிரிவு 14. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு அடிப்படை கடமைகள் பற்றி கூறுகிறது? விடை சி சட்டப்பிரிவு 51A. இந்தியாவின் நிதி நெருக்கடி நிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? விடை சி சட்டப்பிரிவு 360. மாநில ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு ஒரு நபர் குறைந்தபட்சம் எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும்? விடை சி 35 வயது. தமிழ்நாட்டில் மனித மேம்பாட்டு குறியீட்டில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? விடை பி கன்னியாகுமரி மாவட்டம். இந்தியாவில் வளர்வீத வரிமுறைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எது? விடை சி வருமான வரி. சென்னை மாகாணம் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என எந்த ஆண்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? விடை 1969ஆம் ஆண்டு. சென்னை நகரம் அதிகாரப்பூர்வமாக சென்னை என எந்த ஆண்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? விடை பி 1996ஆம் ஆண்டு. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் 1969ஆம் ஆண்டு எங்கு நிறுவப்பட்டது? விடை தாராப்பூர், மகாராஷ்டிரா மாநிலம். பன்னாட்டு வர்த்தக ஒப்பந்தமான காட் அமைப்பிற்கு மாற்றாக 1995 ஜனவரி 1 அன்று தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு எது? விடை சி உலக வர்த்தக அமைப்பு. துயரப்படும் உயிரினங்களை கண்டு இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்லஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்ற கருத்தை முன்வைத்த சமூக சீர்திருத்தவாதி யார்? விடை சி ராமலிங்க அடிகளார் என்று அழைக்கப்படக்கூடிய வள்ளலார். பிரம்மஞான சபையின் உலகளாவிய தலைமையகம் எந்த ஆண்டு அமெரிக்காவிலிருந்து சென்னை அடையாற்றுக்கு மாற்றப்பட்டது? விடை பி 1882ஆம் ஆண்டு. ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைகளுக்காக ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகையை 1907இல் தொடங்கியவர் யார்? விடை ஏ அயோத்திதாச பண்டிதர். சாதி ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக சமத்துவ சமாஜம் என்னும் அமைப்பை நிறுவிய சமூக சீர்திருத்தவாதி யார்? விடை வைகுண்ட சுவாமிகள். தமிழ்நாட்டில் பிச்சாவரம் பகுதியில் அமைந்துள்ள சதுப்பு நில காடுகள் எந்த வகையான காடுகளுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும்? விடை பி அலையாத்தி காடுகள் என்று அழைக்கப்படக்கூடிய மாங்க்ரோவ் காடுகள். இந்தியாவில் முதல் பயணிகள் ரயில் போக்குவரத்து 1853ஆம் ஆண்டு எந்த இரு நகரங்களுக்கு இடையே தொடங்கப்பட்டது? விடை பி பம்பாய் மற்றும் தானே. இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையத்தால் நிர்வகிக்கப்படும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையம் எது? விடை பி சென்னை சர்வதேச விமான நிலையம். இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு நாடாளுமன்றத்திற்கு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யும் அதிகாரத்தை வழங்குகிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு நாடாளுமன்றத்திற்கு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யும் அதிகாரத்தை வழங்குகிறது? விடை டி சட்டப்பிரிவு 368. இந்திய அரசியலமைப்பின்படி நாட்டின் முதல் குடிமகனாகவும் முப்படைகளின் தலைமை தளபதியாகவும் விளங்குபவர் யார்? விடை சி இந்திய குடியரசுத் தலைவர். கங்கை ஆற்றின் குறுக்கே ஹால்டியா முதல் அலகாபாத் வரை அமைந்துள்ள இந்தியாவின் முதலாவது தேசிய நீர்வழி பாதையின் பெயர் என்ன? விடை ஏ தேசிய நீர்வழிப்பாதை 1. இந்தியாவில் உணவு தானிய உற்பத்தியை பெருக்குவதற்காக பசுமை புரட்சியை வெற்றிகரமாக அறிமுகப்படுத்திய முதன்மை இந்திய விவசாய விஞ்ஞானி யார்? விடை டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன். தமிழ்நாட்டில் அதிக அளவில் பின்னலாடைகள் உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுவதால் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படும் தொழில் நகரம் எது? விடை பி திருப்பூர். இந்தியாவின் அனைத்து வணிக வங்கிகளையும் கட்டுப்படுத்தும் மற்றும் நாட்டின் பண விநியோகத்தை ஒழுங்குபடுத்தும் மத்திய வங்கி எது? விடை பி இந்திய ரிசர்வ் வங்கி RBI. இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது?
விடை சி 2013ஆம் ஆண்டு. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? விடை சி 1949 நவம்பர் 26. சொத்துரிமை எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? விடை பி 44வது சட்ட திருத்தம் 1978ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. இந்திய நாடாளுமன்றத்தின் கீழவையான மக்களவை தேர்தலில் இந்திய நாடாளுமன்றத்தின் கீழவையான மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒரு நபர் இந்திய நாடாளுமன்றத்தின் கீழவையான மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒரு நபர் குறைந்தபட்சம் எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும்? விடை சி 25 வயது. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் மிக முக்கிய மலைத்தொடர் எது? விடை சி நீலகிரி மலைத்தொடர். இந்தியாவில் முதலில் ஒரு பகுதி அளவிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? இந்தியாவில் முதலில் ஒரு பகுதி அளவிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? விடை ஏ 1872ஆம் ஆண்டு. தமிழ்நாட்டில் மிக நேர்த்தியான பட்டுச்சேலைகள் தயாரிப்பிற்கு உலக புகழ்பெற்ற மற்றும் பட்டு நகரம் என்று அழைக்கப்படும் வரலாற்று நகரம் எது? விடை பி காஞ்சிபுரம். இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் தலைவர் யார்? பி அன்னி பெசன்ட் அம்மையார். ஆப்ஷன் பி அன்னி பெசன்ட் அம்மையார். 1944ஆம் ஆண்டு நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க சேலம் மாநாட்டில் நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என மாற்றியவர் யார்? விடை பி தந்தை பெரியார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டா எந்த ஆண்டு விண்ணில் ஏவப்பட்டது? விடை பி 1975ஆம் ஆண்டு. தீபகற்ப இந்தியாவின் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் முக்கிய நதியான கிருஷ்ணா ஆறு மகாராஷ்டிரா மாநிலத்தின் எந்த இடத்தில் உற்பத்தியாகிறது? விடை ஏ மகாபலேஸ்வர். ஒடிசா மாநிலத்தில் மகாநதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள உலகின் மிக நீளமான மனிதனால் கட்டப்பட்ட அணை எது? விடை சி ஹிராகுட் அணை. இந்தியாவிற்கு ஒட்டுமொத்தமாக சுமார் 75% மழைப்பொழிவை தரும் முதன்மையான தென்மேற்கு பருவக்காற்று காலம் எந்த மாதங்களில் நீடிக்கிறது? விடை சி ஜூன் முதல் செப்டம்பர் வரை. இந்தியாவில் நவீன முறையில் அமைக்கப்பட்ட முதல் சணல் ஆலை 1855ஆம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகில் எங்கு தொடங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் பி ரிஷ்ரா. இந்தியாவின் விண்வெளி திட்டங்களை செயல்படுத்தும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? விடை சி 1969ஆம் ஆண்டு. இந்திய அரசியலமைப்பின் 32வது சட்டப்பிரிவான அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையை அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று வர்ணித்தவர் யார்? விடை சி டாக்டர் BR அம்பேத்கர். இந்திய நாடாளுமன்ற நடைமுறையின்படி மக்களவையின் பெரும்பான்மை ஆதரவு பெற்ற தலைவரை பிரதம அமைச்சராக முறைப்படி நியமிப்பவர் யார்? விடை பி இந்திய குடியரசுத் தலைவர். இந்திய அரசியலமைப்பின்படி நாட்டின் மிக உயரிய நீதிமன்றமான உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள் எந்த வயது வரை பதவியில் நீடிக்கலாம்? விடை சி 65 வயது. இந்தியாவின் 3 முக்கிய மாகாண நகரங்களில் உயர்நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டதன் கீழ் சென்னை உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? ஆப்ஷன் பி 1862ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. உலக நாடுகளுக்கு இடையேயான பன்னாட்டு வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்தும் உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? விடை சி ஜெனீவா, சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ளது. இந்தியாவில் திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் ஆகியவற்றால் வறுமை கோட்டை நிர்ணயம் செய்ய பயன்படுத்தப்படும் முதன்மை அளவீடு எது?
விடை சி குறைந்தபட்ச கலோரி நுகர்வு அளவு. விடை சி குறைந்தபட்ச கலோரி நுகர்வு அளவு. இந்தியாவில் நடைமுறையில் இருந்த பல்வேறு மறைமுக வரிகளை ஒழித்துவிட்டு கொண்டுவரப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி எப்போது முதல் அமலுக்கு வந்தது? விடை சி 2017 ஜூலை 1, அதாவது ஜிஎஸ்டி வரி. காந்தியடிகளின் சட்ட மறுப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக தென்னிந்தியாவில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரை வழிநடத்தியவர் யார்? விடை பி சி ராஜகோபாலாச்சாரி. 1932 ஜனவரி 11 அன்று ஆங்கிலேய அரசின் தடைகளை மீறி கொடியை ஏந்திச் சென்று காவல்துறையின் கொடூர தாக்குதலால் உயிர் நீத்து கொடிகாத்த குமரன் என்று புகழப்பட்டவர் யார்? விடை டி திருப்பூர் குமரன். 1937 நடைபெற்ற மாகாண தேர்தல்களின் வெற்றிக்கு பிறகு சென்னை மாகாணத்தில் அமைக்கப்பட்ட முதல் காங்கிரஸ் அமைச்சரவைக்கு தலைமை தாங்கியவர் யார்? விடை சி ராஜகோபாலாச்சாரி. தென்னிந்தியாவின் மிக பழமையான நவீன கல்வி நிறுவனங்களில் ஒன்றான சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? விடை பி 1857 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் மிக முக்கிய பாசன பகுதியாகவும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா பகுதி எது? விடை பி காவிரி டெல்டா பகுதி. இந்தியாவின் அணுசக்தி திட்டங்களின் தொடக்கமாக ஹோமி ஜஹாங்கீர் பாபா தலைமையில் இந்திய அணுசக்தி ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ 1948 ஆண்டு. தமிழ்நாட்டில் மின்சார உற்பத்திக்கு தேவையான பழுப்பு நிலக்கரி நுகர்வு மற்றும் சுரங்கத் தொழில் எங்கு மிக அதிக அளவில் நடைபெறுகிறது? விடை பி நெய்வேலி. இந்தியாவின் கடற்கரை மாநிலங்களில் நாட்டின் மிக நீளமான கடற்கரையை கொண்டுள்ள இந்திய மாநிலம் எது? விடை சி குஜராத். சுதந்திர இந்தியாவின் நாடாளுமன்றத்திற்கான முதலாவது பொதுத் தேர்தல் எந்த ஆண்டு அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை நடைபெற்றது? விடை 1951 முதல் 52 ஆண்டு வரை. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள மிக முக்கிய வனவிலங்கு சரணாலயமான சாம்பல் நிற அணில்கள் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் பி ஸ்ரீவில்லிபுத்தூர். காவிரி ஆற்றின் குறுக்கே திருச்சிக்கு அருகில் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் எல்லையில் கல்லணை என்ற உலக புகழ்பெற்ற பழமையான அணையை கட்டிய சோழ மன்னன் யார்? விடை பி கரிகால சோழன். பன்னாட்டு நிதி அமைப்புகளான பன்னாட்டு பண நிதியம் மற்றும் உலக வங்கி ஆகியவற்றின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? விடை சி வாஷிங்டன் டிசி, அமெரிக்காவில் உள்ளது. தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக 1893 ஆண்டு ஆதிதிராவிட மகாஜன சபையை தோற்றுவித்தவர் யார்? விடை பி இரட்டமலை சீனிவாசன். 1930 ஆண்டு சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதலை திட்டமிட்டு நடத்திய முதன்மை புரட்சிகர தேசிய தலைவர் யார்? விடை பி சூர்யா சென். தென்னிந்திய வரலாற்றில் பாளையக்காரர் முறையை கிபி 1529 மதுரையில் அறிமுகப்படுத்திய விஸ்வநாத நாயக்கரின் முதன்மை அமைச்சர் யார்? விடை ஏ அரியநாதர். இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின்படி எவரும் தங்களுக்கு பிடித்தமான சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது? விடை பி சட்டப்பிரிவு 25. தமிழ்நாட்டில் பாயும் ஆறுகளில் வருடம் முழுவதும் வற்றாத ஒரே ஜீவநதி என்று அழைக்கப்படும் ஆறு எது? விடை டி தாமிரபரணி ஆறு. இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு முறைப்படி தேசியமயமாக்கப்பட்டு முழுமையான அரசு வங்கியாக மாறியது? விடை சி 1949 ஆண்டு. ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழித்த பிறகு கிடைக்கும் நிகர மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பி நிகர நாட்டு உற்பத்தி NNP. பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் அமைச்சராக விளங்கிய சிவசுப்பிரமணியனார் ஆங்கிலேய அரசால் எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? விடை சி நாகலாபுரம். 1806 வேலூர் கோட்டையில்
சிப்பாய் புரட்சி வெடிப்பதற்கு உடனடி காரணமாக இருந்த புதிய தலைப்பாகையை அறிமுகப்படுத்திய இராணுவ தலைமை தளபதி யார்? விடை பி. சர் ஜான் கிரடாக். காந்தியடிகளால் தென்னாப்பிரிக்காவின் ஜான்சி ராணி என்று பெருமையோடு புகழப்பட்ட தமிழ்நாட்டு தியாகி யார்? விடை ஏ. தில்லையாடி வள்ளியம்மை. 1923ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து தற்காலிகமாக விலகி சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு ஆகியோரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன? விடை பி. சுயராஜ்ய கட்சி. 1929ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடைபெற்ற எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்பது முதன்மை குறிக்கோளாக அறிவிக்கப்பட்டது? விடை சி. லாகூர் மாநாடு. ஈ.வே. ராமசாமி அவர்களுக்கு பெரியார் என்ற புகழ்பெற்ற பட்டம் 1938 நவம்பர் 13 அன்று சென்னையில் நடைபெற்ற எந்த மாநாட்டில் வழங்கப்பட்டது? விடை சி. தமிழ்நாடு பெண்கள் மாநாடு. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராகவும் சென்னை மாகாண சட்டமன்றத்தின் முதல் பெண் துணை சபாநாயகராகவும் விளங்கியவர் யார்? விடை ஏ. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. மகாராஷ்டிராவில் சாதி ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக 1873இல் சத்ய சோதக் சமாஜ் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? விடை ஏ. ஜோதிபா புலே. வடகிழக்கு பருவக்காற்றின் காரணமாக இந்தியாவின் மிக அதிக அளவு மழைப்பொழிவை பெறும் கடற்கரை சமவெளி பகுதி எது? வடகிழக்கு பருவக்காற்றின் காரணமாக இந்தியாவின் மிக அதிக அளவு மழைப்பொழிவை பெறும் கடற்கரை சமவெளி பகுதி எது? விடை சி. சோழமண்டல கடற்கரை. தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான ஆடைகள் தயாரிப்பு மற்றும் வர்த்தகம் காரணமாக நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? விடை சி. கரூர். இந்தியாவில் பழங்கள், தேன் மற்றும் ஒட்டுமொத்த தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை பெருக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட புரட்சி எது? விடை ஏ. தங்க புரட்சி. இந்தியாவில் உள்ள பல்வேறு தாதுக்கள் மற்றும் கனிம வளங்களை ஆராயும் இந்திய நிலவியல் கணக்கெடுப்பு அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? விடை பி. கொல்கத்தா. இந்திய அரசின் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலைகளை ஒருங்கிணைத்து நிர்வகிக்கும் பொதுத்துறை நிறுவனமான இந்திய இரும்பு எஃகு ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? விடை பி. 1973ஆம் ஆண்டு. இந்தியாவில் மென்பொருள் மற்றும் கணினி தொழில்நுட்பத் துறையின் அசுர வளர்ச்சி காரணமாக நாட்டின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? விடை சி. பெங்களூரு. இந்தியாவின் மிக விரிவான மற்றும் பல மாற்றங்களை உள்ளடக்கிய 1976ஆம் ஆண்டின் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பி. குறு அரசியலமைப்பு. இந்திய நாடாளுமன்றத்தின் உயர் அவையான மாநிலங்களவையின் கூட்டங்களுக்கு முறைப்படி தலைமை தாங்கும் தகுதி கொண்டவர் யார்? இந்திய துணை குடியரசுத் தலைவர். மத்திய அரசின் சட்டப்பூர்வமான முதன்மை தலைமை ஆலோசகராகவும் நாட்டின் மிக உயர்ந்த சட்ட அதிகாரியாகவும் விளங்குபவர் யார்? விடை இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர். சுதந்திர இந்தியாவில் எவ்வித நிர்வாக குழப்பமும் இல்லாமல் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதலாவது இந்திய மாநிலம் எது? விடை சி. ஆந்திர பிரதேசம். ஒரு மாநிலத்தின் அவசரகால நிதி அரசியலமைப்பின்படி யாருடைய முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும்? விடை சி. மாநில ஆளுநர். இந்தியாவின் மிக அமைதியான அண்டை நாடாகவும் இயற்கை எழில் கொஞ்சும் இடி மின்னல் நிலம் என்று அழைக்கப்படும் நாடு எது? விடை பி. பூட்டான். ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்போடு ஒப்பிடும்போது எந்த அண்டை நாடு இந்தியாவுடன் மிக நீளமான எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? விடை சி. வங்காளதேசம். உலக வர்த்தக அமைப்பின் விவசாய மானியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தையில் உள்ள அமைதி உட்பிரிவு எதனோடு தொடர்புடையது? விடை பி. உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாய மானியங்கள்.
இந்தியாவின் செல்வச் சுரண்டல் கோட்பாட்டை விளக்கும் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற இந்திய ஆட்சியும் என்ற புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? விடை பி. தாதாபாய் நௌரோஜி. இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தனிநபர் வருமானம் பற்றி முதலில் ஆராய்ந்து வரியை மதிப்பிட்டவர் யார்? ஆப்ஷன் பி. தாதாபாய் நௌரோஜி. தோல் பதனிடும் தொழிலகங்கள் மிக அதிக அளவில் குவிந்துள்ள முதன்மை மாவட்டம் எது? விடை ஆப்ஷன் பி. வேலூர் மாவட்டம். தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் மற்றும் பெருநிறுவனங்களின் வளர்ச்சியை மேம்படுத்த மாநில தொழில் மேம்பாட்டுக் கழகம் சிப்காட் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? விடை பி. 1971ஆம் ஆண்டு. காந்தியடிகள் தீவிர அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்பாக யாரை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடமிருந்து வழிகாட்டுதலை பெற்றார்? விடை பி. கோபாலகிருஷ்ண கோகலே. சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரஸ் கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகிய பின் 1939ஆம் ஆண்டு தொடங்கிய புதிய அரசியல் கட்சியின் பெயர் என்ன? விடை பி. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களின் நல்வாழ்வுக்காகவும் கல்விக்காகவும் பாடுபட்டு ஆங்கிலேய அரசிடமிருந்து ராவ் பகதூர், ராவ் சாஹிப் ஆகிய பட்டங்களை பெற்ற தமிழக தலைவர் யார்? விடை ஏ. ரெட்டமலை சீனிவாசன். இந்தியாவின் வடக்கு எல்லையாக ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அமைந்துள்ள இந்திரா கோல் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? இந்தியாவின் வடக்கு எல்லையாக ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அமைந்துள்ள இந்திரா கோல் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? விடை பி. காரகோரம் மலைத்தொடர். உலக அளவில் நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? விடை ஏ. மார்ச் 15. இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தால் இந்தியாவில் உள்ள மண் வகைகள் ஒட்டுமொத்தமாக எத்தனை முக்கிய பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? விடை பி. 8 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்திய நிலப்பரப்பில் வீசும் தலைகீழ் பருவக்காற்றான வடகிழக்கு பருவக்காற்று காலம் எந்த மாதங்களில் நீடிக்கிறது? விடை டி. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு சாதாரண மசோதாவை விட நிதி மசோதாவை அறிமுகப்படுத்துவதில் எந்த அவைக்கு முழுமையான அதிகாரம் உள்ளது? விடை பி. மக்களவை. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி ஒரு நாட்டின் மனித மேம்பாட்டு குறியீடு கணக்கிட பயன்படாத காரணி எது? ஐக்கிய நாடுகள் சபையின் மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி ஒரு நாட்டின் மனித மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிட பயன்படாத காரணி எது? விடை டி. நாட்டின் மொத்த இராணுவ பலம். இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன்களில் கணக்கிட பயன்படாத காரணி நாட்டின் மொத்த இராணுவ பலம். தமிழ்நாட்டில் தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் சென்னை மாகாண சட்டமன்றத்தால் முறைப்படி எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? விடை சி. 1947ஆம் ஆண்டு. இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பானது ஒட்டுமொத்த உலக பரப்பளவில் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? விடை ஏ. 2.4%. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? விடை ஏ. ஒரு முறை. இந்தியாவில் அரசாங்கத்தால் முதலில் வருமான வரி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் அரசாங்கத்தால் முதலில் வருமான வரி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் பி. 1860ஆம் ஆண்டு. சிவகங்கையின் அரசியான வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்து தன்னைத்தானே தீ வைத்துக் கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை அழித்தவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ. குயிலி. இந்திய விவசாயத்தில் எண்ணெய் வித்து பயிர்களில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் நிலக்கடலை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? விடை ஆப்ஷன் பி. குஜராத். இந்திய நாடாளுமன்றத்தின் உயர் அவையான மாநிலங்களவைக்கு கலை, இலக்கியம், அறிவியல் போன்ற துறைகளிலிருந்து குடியரசுத் தலைவரால் எத்தனை உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள்? விடை ஆப்ஷன் சி. 12 உறுப்பினர்கள். டல்ஹௌசி பிரபுவால் கொண்டுவரப்பட்ட வாரிசுலப்பு கொள்கையின்படி ஆங்கிலேய அரசுடன் இணைக்கப்பட்ட முதல் சுதேச அரசு எது? விடை பி. சதாரா.
இந்தியாவில் முதலில் நவீன முறையில் வடிவமைக்கப்பட்ட பருத்தி நெசவாலை 1854ஆம் ஆண்டு எங்கு நிறுவப்பட்டது? விடை பி. மும்பை. இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தற்போதைய நிலவரப்படி மிக அதிக பங்களிப்பை வழங்கும் முதன்மை துறை எது? விடை சி. சேவைத்துறை. 1932ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசு அறிவித்த வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை எதிர்த்து காந்தியடிகள் எந்த சிறையில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார்? விடை ஏ. ஏர்வாடா மத்திய சிறை. கோடை காலத்தில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியான அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்காள மாநிலங்களில் வீசும் உள்ளூர் புயல் அல்லது பருவமழைக்கு முந்திய மழைப்பொழிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை சி. நார்வெஸ்டர்ஸ் அல்லது கால்பைசாகி. இந்தியாவின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்ட நாட்டின் அணு ஆயுத கொள்கையின் மிக முக்கிய அம்சம் எது? விடை ஏ. முதலில் பயன்படுத்துவதில்லை. தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களின் ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்காக முதலமைச்சரின் சத்துணவு திட்டம் எந்த ஆண்டு முறைப்படி தொடங்கப்பட்டது? விடை சி. 1982ஆம் ஆண்டு. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே எல்லையாக அமைந்துள்ள வரலாற்று புகழ்பெற்ற சர்வதேச எல்லைக்கோட்டின் பெயர் என்ன? விடை சி. மக்மகன் எல்லைக்கோடு. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் வர்த்தகம் செய்வதற்கான உரிமையை யாரிடமிருந்து பெற்றது? விடை பி. ஜஹாங்கீர். இந்திய அரசால் ஒரு மொழியின் பழமையை கருத்தில் கொண்டு செம்மொழி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட முதல் இந்திய மொழி எது? விடை பி. தமிழ். இந்தியாவில் புழக்கத்தில் இருந்த கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக இந்திய அரசு 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை எப்போது பண மதிப்பிழப்பு செய்தது? விடை சி. 2016 நவம்பர் 8. முதல் உலகப் போரின் போது நடுநிலை வகித்த அமெரிக்கா ஜெர்மனியின் நீர்மூழ்கி கப்பலால் மூழ்கடிக்கப்பட்ட எந்த கப்பலின் வீழ்ச்சிக்கு பின் போரில் இறங்கியது? விடை பி. லூசிடானியா. தமிழ்நாட்டின் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மாநிலத்தின் மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது? விடை ஏ. தருமபுரி மாவட்டம். இந்திய அரசியலமைப்பின்படி ஒரு நிதி மசோதாவை மக்களவையில் அறிமுகப்படுத்த உதவும் முதன்மையான சட்டப்பிரிவு எது? விடை பி. சட்டப்பிரிவு 110. தமிழ்நாட்டின் பட்டாசு மற்றும் அச்சுத் தொழிலின் அசுர வளர்ச்சி காரணமாக நாட்டின் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்பட்ட நகரம் எது? விடை பி. சிவகாசி. முதல் உலகப் போரின் முடிவில் தோற்றுவிக்கப்பட்ட பன்னாட்டு சங்கத்தின் நிரந்தர செயலகம் எந்த நகரில் அமைந்திருந்தது? விடை சி. ஜெனீவா. அந்தமான் நிக்கோபார் தீவுக்கூட்டத்தில் அமைந்துள்ள இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை எது? விடை பி. பாரன் தீவு எரிமலை. இந்தியாவில் அவசர காலங்களில் பயன்படுத்துவதற்காக உபரி இருப்பு தானியங்களை விவசாயிகளிடமிருந்து வாங்கி பராமரிக்கும் மத்திய அரசு நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ. இந்திய உணவுக் கழகம் FCI. இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்கா நேரடியாக போரில் ஈடுபட காரணமாக அமைந்த ஜப்பானால் தாக்கப்பட்ட அமெரிக்காவின் முக்கிய கடற்படை தளம் எது? விடை பேர்ல் ஹார்பர் முத்து துறைமுகம். இந்தியாவின் தார் பாலைவனத்தில் காணப்படும் ஒரே பருவகால நதி எது? இந்தியாவின் தார் பாலைவனத்தில் காணப்படும் ஒரே பருவகால நதி எது? விடை ஆப்ஷன் ஏ. லூனி ஆறு. பனிப்போர் காலத்தில் உலக நாடுகளுக்கு இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திய அணிசேரா இயக்கம் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் சி. V.K. கிருஷ்ணமேனன். சீனாவில் மஞ்சு வம்சத்தின் கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து டாக்டர் சன்யாட்சன் தலைமையில் சீன புரட்சி நடைபெற்ற ஆண்டு எது? விடை பி. 1911ஆம் ஆண்டு. இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் மகாநதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை எது? விடை ஹிராகுட் அணை. இந்திய நிலப்பரப்பையும் அதன் அண்டை நாடான இலங்கையையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பி. பாக் நீர்ச்சந்தி. இந்தியாவில் கொண்டுவரப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரியானது
ஜிஎஸ்டி இந்திய அரசியலமைப்பின் எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டது? விடை பி 101வது சட்ட திருத்தம். பாளையக்காரர் போரின் போது மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வரலாற்று புகழ்பெற்ற திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை எந்த ஆண்டு வெளியிட்டனர்? விடை பி 1801ஆம் ஆண்டு. இந்தியாவின் ஜாம்ஷெட்பூரில் முற்றிலும் நவீன தொழில்நுட்பத்துடன் 1907இல் நிறுவப்பட்ட நாட்டின் பழமையான தனியார் இரும்பு எஃகு தொழிற்சாலை எது? ஆப்ஷன் ஏ டாடா இரும்பு எஃகு நிறுவனம். இந்திய அரசியலமைப்பின் குடிமக்களுக்கான அடிப்படை உரிமைகளை விவரிக்கும் எந்த பகுதி இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது? விடை பகுதி 3. ஆப்ஷன் சி பகுதி 3. 1857 பெரும்புரட்சியின் போது கான்பூர் பகுதியில் கிளர்ச்சியாளர்களை மிக வீரியமாக வழிநடத்திய முதன்மை தலைவர் யார்? விடை பி நானா சாஹிப். இந்தியாவில் நகர்ப்புற போக்குவரத்தை எளிதாக்க முதலில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து 1984இல் எந்த நகரில் தொடங்கப்பட்டது? விடை சி கொல்கத்தா. இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி பகுதியாக பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க இந்திய சுதந்திர சட்டத்தை எப்போது நிறைவேற்றியது? விடை சி 1947 ஜூலை 18. தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் அமைந்துள்ள உலகின் 2வது மிக நீளமான இயற்கை கடற்கரை எது? விடை பி மெரினா கடற்கரை. ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையில் 1938ஆம் ஆண்டு கையெழுத்திட்ட பிரிட்டிஷ் பிரதமர் யார்? விடை பி நெவில் சேம்பர்லின். 1917ஆம் ஆண்டு ரஷ்ய புரட்சியை மிக வீரியமாக தலைமை தாங்கிய நடத்திய போல்ஷ்விக் கட்சியின் தலைவர் யார்? விடை பி விளாடிமிர் லெனின். முதல் உலகப் போரின் முடிவில் பன்னாட்டுச் சங்கம் உருவாக்கப்படுவதில் மிக முக்கிய பங்காற்றிய அமெரிக்க அதிபர் யார்? ஆப்ஷன் பி உட்ரோ வில்சன். பசிபிக் பெருங்கடலில் அமைந்திருந்த அமெரிக்காவின் முதன்மை கடற்படை தளமான பேர்ல் ஹார்பரை ஜப்பான் தாக்கிய ஆண்டு எது? விடை 1941ஆம் ஆண்டு. வீரபாண்டிய கட்டபொம்மனை பிடிப்பதற்காக ஆங்கிலேய அரசு நியமித்த இராணுவ அதிகாரி யார்? விடை ஆப்ஷன் ஏ மேஜர் பானர்மேன். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போரிட்ட வேலுநாச்சியாருக்கு 5000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பி அவசரகால உதவி செய்த மைசூர் அரசர் யார்? விடை ஆப்ஷன் பி ஹைதர் அலி. ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்ட தீரன் சின்னமலை எந்த கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார்? விடை பி சங்ககிரி கோட்டை. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தீவிரமாக போரிட்ட மருது சகோதரர்கள் 1801 அக்டோபர் 24 அன்று எங்கு தூக்கிலிடப்பட்டார்கள்? விடை ஏ திருப்பத்தூர் கோட்டை. 1806 வேலூர் புரட்சியின் போது கோட்டைக்குள் கிளர்ச்சியாளர்களால் புதிய மன்னராக பிரகடனம் செய்யப்பட்ட திப்பு சுல்தானின் மகன் யார்? விடை ஆப்ஷன் ஏ ஃபதே ஹைதர். 1857 பெரும்புரட்சியின் போது கிளர்ச்சியாளர்களால் இந்தியாவின் மாமன்னராக பிரகடனம் செய்யப்பட்டவர் யார்? விடை ஏ 2ஆம் பகதூர் ஷா. இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு முறைப்படி கொண்டுவரப்பட்டது? விடை பி 1856ஆம் ஆண்டு. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று புகழப்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய். அன்னி பெசன்ட் அம்மையார் பிரம்மஞான சபையின் உலகளாவிய தலைவராக எந்த ஆண்டு பொறுப்பேற்றார்? விடை 1907ஆம் ஆண்டு. கேரளாவில் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் சாதி ஒழிப்புக்காகவும் புரட்சி செய்தவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ ஸ்ரீ நாராயணகுரு. அயோத்திதாச பண்டிதரால் ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் வழிபாட்டு உரிமைக்காக தொடங்கப்பட்ட அத்வைதானந்த சபா எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ 1882ஆம் ஆண்டு. சிகாகோ நகரில் 1893ஆம் ஆண்டு நடைபெற்ற புகழ்பெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயத்தின் பெருமையை உலகறியச் செய்தவர் யார்?
விடை ஆப்ஷன் ஏ சுவாமி விவேகானந்தர். ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பின் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலமாக விளங்கும் முதன்மையான மாநிலம் எது? ஆப்ஷன் சி ராஜஸ்தான். இந்திய நிலப்பரப்பில் அந்தமான் தீவுக்கூட்டத்தையும் நிக்கோபார் தீவுக்கூட்டத்தையும் பரஸ்பரம் பிரிக்கும் சர்வதேச நீர்வழிப்பாதை எது? விடை 10 டிகிரி கால்வாய். விடை ஆப்ஷன் சி 10 டிகிரி கால்வாய். தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய இரு மாநிலங்களின் எல்லையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஏரி எது? ஆப்ஷன் சி பழவேற்காடு ஏரி, புலிக்கட் ஏரி அப்படின்னு சொல்லலாம். தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான நதியான கோதாவரி ஆறு மகாராஷ்டிரா மாநிலத்தின் எந்த இடத்தில் உற்பத்தியாகிறது? விடை ஆப்ஷன் பி நாசிக் குன்றுகள். ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை காலங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி பேரழிவை தருவதால் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? விடை பி கோசி ஆறு. இந்தியாவின் முதன்மை நிலப்பரப்பில் தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக முதலில் மழைப்பொழிவை பெறும் கடற்கரை எது? இந்தியாவின் முதன்மை நிலப்பரப்பில் தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக முதலில் மழைப்பொழிவை பெறும் கடற்கரை எது? விடை ஆப்ஷன் பி மலபார் கடற்கரை. கோடை காலத்தில் இந்தியாவின் வடமேற்கு நிலப்பகுதியில் மதிய வேளையில் வீசும் மிக வெப்பமான வறண்ட உள்ளூர் காற்றின் பெயர் என்ன? விடை ஆப்ஷன் சி லூ. இந்தியாவில் உள்ள பல்வேறு இயற்கை மண்டலங்களில் முதலில் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு நிறுவப்பட்ட உயிர்கோள காப்பகம் எது? விடை நீலகிரி உயிர்கோள காப்பகம். இந்திய அரசியலமைப்பின்படி நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது குடியரசுத் தலைவரால் பிரகடனப்படுத்தப்படும் தேசிய அவசர நிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? விடை ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 352. குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது உச்சநீதிமன்றத்தை நாடி தீர்வு பெறும் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையை வழங்கும் சட்டப்பிரிவு எது? விடை டி சட்டப்பிரிவு 32. இந்தியாவின் மிக விரிவான மற்றும் உலகிலேயே எழுதப்பட்ட நீளமான அரசியலமைப்பை உருவாக்கிய சட்ட வரைவு குழுவின் தலைவராக விளங்கி இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? விடை சி டாக்டர் BR அம்பேத்கர். இந்திய நாடாளுமன்ற ஆட்சி அமைப்பின்படி மத்திய அமைச்சரவையின் தலைவராகவும் நாட்டின் உண்மையான நிர்வாக அதிகாரம் கொண்டவராகவும் விளங்குபவர் யார்? விடை பி இந்திய பிரதம அமைச்சர். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 155 படி ஒரு மாநிலத்தின் சட்டப்பூர்வ தலைவரான மாநில ஆளுநரை முறைப்படி நியமிப்பவர் யார்? விடை ஆப்ஷன் பி இந்திய குடியரசுத் தலைவர். இந்திய வெளியுறவு கொள்கையின் முதன்மை கோட்பாடான சீனாவோடு கையெழுத்திடப்பட்ட புகழ்பெற்ற பஞ்சசீல கொள்கை எந்த ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டது? விடை பி 1954 ஆண்டு. இந்தியாவின் மிக முக்கிய கடல்சார் அண்டை நாடாகவும் அரபிக்கடலில் லட்சத்தீவுகளுக்கு தெற்கே அமைந்துள்ள தீவு நாடான மாலத்தீவு எந்த பெருங்கடலில் அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் சி இந்திய பெருங்கடல். ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார நிலையை அறிய உதவும் நாட்டின் தலா வருமானம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? விடை ஆப்ஷன் ஏ நாட்டின் மொத்த வருமானம் பை மொத்த மக்கள் தொகை. இந்தியாவில் 1960களின் பிற்பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்ட பசுமை புரட்சியின் விளைவாக மிக அதிக அளவில் உற்பத்தி பெருக்கம் கண்ட முதன்மை உணவுப் பயிர் எது? விடை ஆப்ஷன் பி கோதுமை. புதிய பொருளாதார கொள்கையின் கீழ் உலக நாடுகளுடன் இந்தியாவின் பொருளாதாரத்தை இணைக்கும் உலகமயமாக்கல் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை ஆப்ஷன் பி 1991 ஆண்டு. ஒரு நபரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கு தகுந்தவாறு வரியின் வீதமும் அதிகரிக்கும் மிகச்சிறந்த இந்திய வரிமுறை எது? விடை ஆப்ஷன் பி வளர்வீத வரிமுறை. தமிழ்நாட்டில் பொதுத்துறை நிறுவனமான சேலம் எஃகு ஆலை எந்த ஆண்டு முறைப்படி உற்பத்தி பணியை தொடங்கியது?
விடை 1982ஆம் ஆண்டு. பன்னாட்டு வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்தும் மற்றும் கண்காணிக்கும் உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் சுவிட்சர்லாந்தில் எந்த நகரில் அமைந்துள்ளது? விடை பி. ஜெனீவா.